ஓகே. இப்போ 1996 சுயேட்சையான்னு டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெறுகிறார். அதன் பின்னர் 2011 ஆண்டும் அதே போல் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். அதன் பின்னர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் 2 முறை வெற்றி வாய்ப்பை டாக்டர் கிருஷ்ணசாமி இழக்கிறார். ஆனால் 2016க்கு பிறகு பெரிய அளவில் வாக்குகளை அந்த ஓட்டப்பிடாரம் தொகுதியில் பெற முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? இனிமேலும் திமுக, அதிமுக அல்லது தாவேகா கூட்டணி இல்லாமல் புதிய தமிழகத்தால் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? இல்லை, அதாவது இப்பொழுது இது கூட்டணியினுடைய காலகட்டங்க. தனிச்சு எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெறுவது மிகவும் கடினமான செயல். தாவேகா வெற்றி பெற்றிருக்க ஓட்டப்பிடாரத்தை வெற்றி பெற்றிருக்கு. ஓட்டப்பிடாரம் தமிழ்நாட்டில் 108 இடத்துல தமிழ்நாட்டில் 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓட்டப்பிடாரத்தில் மட்டுமல்ல 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பொதுவாக அவர்களுக்கு இருந்த கவர்ச்சியில் கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் இல்லை. அதாவது ஒரு 20 ஆண்டு காலம் சினிமா வெளிச்சம் பெற்ற ஒருவர் ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்புற போது வீட்டிலிருந்து கிளம்புனா வீட்டில் கிளம்பிட்டாரு, கார் ஏறிட்டாரு, கார் நகர்ந்துருச்சு, கார் போய் கொண்டிருக்கிறது, கார் இங்கே பறந்து கொண்டிருக்கிறது, இங்கே மேடைக்கு வந்து விட்டார், மேடையில் ஏறுகிறார், மேடையில் பேசுகிறார், மேடையிலிருந்து இறங்கி விட்டார், வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார் என்று கொடுக்கக்கூடிய விளம்பரம். எத்தனை ஊடகங்கள் கடந்த 2 வருஷமாக விஜய்க்கு அப்படி ஒரு ஊடகம் ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிங்க. நாங்கெல்லாம் 30 வருஷமா எத்தனை அடி உதை அவமானம் பட்டிருக்கிறோம். ஒரு நாள் எங்களுடைய எந்த செயலுக்காவது எந்த ஊடகங்களாவது எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்குதா? டாக்டர் கிருஷ்ணசாமியோட மாஞ்சோலை போராட்டமாக இருக்கட்டும், அது கொடியங்குளம் போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து போராட்டங்களுமே ஊடகங்கள் கண்டதேவி போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து முக்கியத்துவம் போராட்டம் நடத்தினா ஆர்ப்பாட்டம் நடத்தினா அடி வாங்கினா உதவாங்கன்னா வழக்கு வந்தா போடுவீங்க. ஆனால் அதனுடைய உண்மை நாங்கள் எதுக்காக போடுறோங்கிற நியாயமே, நாங்கள் போராடுற நியாயமே கூட மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆயிரக்கணக்கான போராட்டம் நடத்துகிற கண்டதேவி போராட்டத்தை இன்னைக்கு வெளியில் சொல்றீங்களா? அதாவது கொடியங்குளத்துக்காக எதுக்காக போராடுங்கிறது யாருக்காக தெரியுமா? தமிழ்நாட்டில் எட்டப்பட ஒழிப்பதற்கு நாங்கள் போராடுறது தெரியுமா? அதே போல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி சார் இதெல்லாம் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்ததா இல்லையா? அதே போல புதிதாக அரசியல் கட்சி ஒரு நடிகர் தொடங்கும்போது அதையும் நான் சொல்லது விஜய் என்ற ஒரு தனிநபருக்கு கொடுத்த விளம்பரத்தை, அவரை கட்டியமைத்த பிம்பத்தை எங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில கடந்த 30 வருஷத்துல ஒரு நாள் எங்களை போன்ற டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் இது போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு நாள் கொடுத்தது உண்டா? ஏன் இந்த முன்னாள் இருந்த ஸ்டாலின் கூட நீங்க இப்படி கொடுத்துக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி இப்படி கொடுத்துக்கிறீங்களா? வேற யாராவது எந்த ஒரு கட்சிக்கு தலைவராக கொடுத்துக்கிறீங்களா? நடிகர்கள் என்ன கொடுக்குறீங்க? எல்லா விடம் ஓடி ஓடி கொடுக்குறீங்க. அது மாதிரி எங்களுடைய நாங்க எத்தனை மாநாடு நடத்துறோம், நூற்றுக்கணக்கான மாநாடு நடத்துறோம். ஒரு மாநாடு எங்களுக்கு லைவ்ல நீங்க போட்டிருப்பீங்களா? இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி சார், டாக்டர் கிருஷ்ணசாமி சார், இந்த அரசியல் கட்சிகளின் மாநாடுகள் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஊடகங்கள் அதற்கு வெளிச்சம் கொடுப்பது, பத்திரிகையாளர்கள் வெளிச்சம் கொடுப்பது இயல்பு. அது போல விஜயின் கூட்டங்களுக்கும் அந்த அதிக ஒரு எதிர்பாராத ஒரு கூட்டம் கூடியது, அதனுடைய விளைவு நம்ம தேர்தலில் பார்த்தோம். அதை மறக்க முடியாது இல்ல சார்? இல்ல, கூட்டம் கூடுறதுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரத்துக்கும் கூட்டத்தை கொடுக்கக்கூடிய விளம்பரத்துக்கு 2 வித்தியாசம் இருக்குல்ல. நாங்க மதுரையில் என்ன குறைச்ச மாநாடு, என்ன கூட்டம் குறைச்சு கூட்டணும்? 1998 செப்டம்பர் 11, 12 5 லட்சம் பேர் திரட்டி கட்டணும் ராமநாட்டில். ஒரு ஊடகத்தில் வரல. 2000 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2000 திருச்சியில் பிரம்மாண்டமான கொற்ற மலையில மாநாடு கூட்டணும், அதுக்கு ஒரு விளம்பரம் இல்ல. உலக தமிழ் மாநாடு 2010 கோயம்புத்தூர் கூட்டணும், அதுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கல. இப்பொழுது 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் பிரம்மாண்டமான மாநாடு கூட்டணும். ஒரு டிவியிலும் கூட மாநாடு நடக்கிறது முன்னாடி போடல, பந்தல் விசிட் பண்றது போடல, மாநாடு நடந்ததுன்னு ஒரு செய்தி ஒரு நிமிஷம் போட்டிருக்கலாமே தவிர டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டார், வந்து கொண்டிருக்கிறார், மாநாடு இருவருக்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்கிறார், மாநாடு ஆரவரம் எங்க கொடுத்திருக்கீங்க? விஜய் அவர்களுக்கு கொடுத்த விளம்பரத்தை போல, நடிகர்களுக்கு கொடுக்கிற விளம்பரத்தை போல, நடிகர்களுக்கு கொடுக்கிற விளம்பரத்தை போல தமிழ்நாட்டில் இருக்கிற அடித்தள மக்களுக்கு எல்லா கட்சியும் சொல்றீங்களா? அதே மாதிரி எல்லா கட்சியிலும் கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிறீங்களா? நீங்க எல்லாருக்கும் நியாயமா கொடுங்க, எல்லாருடைய வண்டவாளம் தண்டவாளத்துக்கு வரும் ஆச்சுங்களா? நீங்க ஒரு ஃபார்முலாக்கு வாங்க. எல்லா மீடியாவும் ஒரே மாதிரியே தான் கொடுக்கிறது. வேண்டாம், முதலமைச்சராக கூடியவர்களுக்கு ஒரு 1 நிமிஷம் சேர்த்து கொடுங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவருடைய கணக்கு என்னன்னு அப்புறம்